ஞங், 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 ஞங். ஏங்க ஏங்க ஞங், 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 ஞங். ஏங்க கொஞ்ச நாளா இப்படி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஞங், 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 ஞங். ஏங்க எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்குங்க. சு காக்கா. ஏங்க ராத்திரி காக்கா வராதுங்க. நீதான் காக்கா. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஞங், 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 ஞங். ஏங்க என்ன மது? ஏங்க ஒரு மாதிரி ராத்திரியானா வித்தியாசமா நடக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் உன்னைய பாதுகாக்கிறதுக்கு தான். என்ன எதுக்குங்க பாதுகாக்கணும்? மாசமா இருக்கும்போது வீட்டை சுத்தி காக்கா பறவை எதுவும் பறக்க கூடாது. அதனால நான் முழிச்சிருந்து எல்லாத்தையும் விரட்டிட்டு இருக்கேன். ஞங், 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 ஞங். ஐயோ இவருக்கு என்னமோ ஆயிட்டு. எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா ராத்திரி ஆனதும் நீ தயாரிக்கிற எண்ணெய் எடுத்துட்டு உட்காந்துருத? முடி வளர்ந்த பாடு இல்லையே. எம்மா நம்மள இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? முடி நல்லா சூப்பரா வளருது. முடி கொட்டுறதே நின்னு போச்சு தெரியுமா? எண்ணெய் விற்கிறவங்க எல்லாரும் சொல்ற டயலாக் தாம்மா இது. சும்மா இருமா, நம்ம என்ன சூப்பர் என்னம்மா. என்னன்னே தெரியலம்மா. யூடியூப் திறந்தாலே எல்லாரும் எண்ணெய் விற்காமம்மா. எப்படிம்மா அப்படி விற்க முடியும்? எங்க பார்த்தாலும் எண்ணெய் வியாபாரமா இருக்கு. ஏமா அது அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு எண்ணெய் விற்காங்க, திடீர்னு முடியை பின்னி போட்டு அலையுறாங்க. அது நமக்கு தேவையில்லம்மா. நம்ம இது தொழிலாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா, நல்ல தேயிம்மா, முடி வளரட்டும். ஞங், 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 ஞங். மர்மனே வாங்க உள்ள. ஆரியத்தா வாங்க. ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுங்க. காக்கா பறக்கு. காக்காவா? ராத்திரி எப்படி மர்மனே காக்கா பறக்கும்? ஞங், 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 ஞங். ஆரியத்தா ஆரியத்தா மதுக்கா எங்க? காக்கா தூக்கிட்டு போயிட்டு. கடவுளே, என்னாச்சு இவனுக்கு? நானும் கொஞ்ச நாளா நோட் பண்ணிட்டு தாமா இருக்கேன். ஆரியாதா ராத்திரி ஆனா அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. பாவம் மது அக்கா நிற மாசமா இருக்கும்போது இப்படி பண்ணா அந்த அக்காக்கு எவ்வளவு பயமா இருக்கும். நிற மாசம்லாம் இல்லம்மா, 7வது மாசம்தான். இருந்தாலும் பாவம்லாமா. இங்க ஒன்னொன்னு ஒரு திணுசாமா அலையுதுவா. அவ வடிவு என்னடானா பௌர்ணமி ஆனாலும் அமாவாசை ஆனாலும் கிடந்து ஆட்டமா போடுவா. பத்துக்க ஆழ்வுல பூரா கடிச்சு எடுத்து வச்சிருவா. இப்ப இவன் மவனும் ஆரம்பிச்சிருக்கான். நம்மலாம் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் உட்காரணும். அத்தை நல்லா இருந்தாங்கம்மா, இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதாவது டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். என்னம்மா செய்ய, இந்த வீட்டுல ஒன்னொன்னு ஒரு திணுசா அலையுதுவோ. நான் வடிவத்திட்ட பத்தி பேசணும். பேசு பேசு. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி ராத்திரி எதுவும் வந்து நின்றுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? அத்தை கொஞ்ச நாளாவே அவரு ஒரு மாதிரி ராத்திரி ஆனாலே கத்திக்கிட்டே திரிகிறாரு. எனக்கு பயமா இருக்கு. ஆமாமா, நானும் கவனிச்சேன். ஏதாவது பண்ணுங்க அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டுக்காம விட்டுருமா, சரியாயிரும். அவன் என்ன புது பைத்தியக்காரனா? பழைய பைத்தியக்காரன் தானே. கல்யாணத்தப்போ நல்ல மாறிதானத்தை இருந்தாங்க. இப்ப ஏன் இப்படி பண்றாரு? நீ கவலைப்படாம போய் தூங்கு, சரியா? நான் என்னன்னு பாக்க போ. சரி அத்தை. மெண்டல் பையன், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணதே பெருசு. அப்படி இருந்து அந்த பிள்ளை பாசமா தான் இருக்கா. இவனுக்கு என்ன திடீர்னு பேதி எடுத்தாலைதான் இருக்கட்டும். நாளைக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியக்காரனை பாக்கேன். என்ன மைனியோ, எங்க கிளம்பியாச்சு? ஆரியா பைய ஒரு திருசா அலைதாம்ல, அதை அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியம் பார்க்க போறேன். ஜோசி எதுக்கு பார்க்கணும்? நல்ல டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே. நீங்க சொல்றது கரெக்டு தான். டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சில கிரகங்கள் நேரங்கள் காலங்கள் மாறும்போது இந்த மாதிரி மண்டை கோளாறு பிடிச்சு அலைவாங்கல்ல. அது சரி, ஜோசியம் பார்த்துட்டு வரேன். நீ சாப்பிட்ரு, உன் அவளையும் சாப்பிடவை. சரி மைனியோ. ஜோசியரே வணக்கம். வாங்க வடிவம்மா. மரத்துக்கடையில உட்கார்ந்துட்டீங்களா? சரிதான் சரிதான். இந்தாங்க ஐயா, இது என் மவன் ஜாதகம், கொஞ்சம் பாருங்க. நல்லா பாருங்க. ஒரு திணுசா அலைதான், என்னன்னு தெரில. மிந்தி கொஞ்சம் மெண்டல் இருந்தது, இப்ப கொஞ்சம் நல்லா இருந்தான். திருப்பி பழையபடி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நேரங்கள் சரியில்லையே அம்மா. என்னைக்குதான் நேரம் சரியா இருந்திருக்கு?
என்ன விஷயம் சொல்லுங்க. அவருக்கு குழந்தை பிறக்கிற நேரம் அவர் பழையபடி பைத்தியமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ என்ன சொல்லுதீங்க ஜோசியரே? ஆமாமா, குழந்தை உண்டான நேரங்கள் சரியில்லாத மாதிரி தான் காட்டுது. பெற்றுக்கிடுங்க. நீங்க 7வது மாசம் வளகாப்பு வச்சிட்டீங்களா? இல்ல ஐயா, 5வது மட்டும்தான் வச்சோம். இனிமேதான் வைக்கணும். அது வைக்காதீங்க. அது வைக்கக்கூடாது. அப்படியே அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு சிம்பிளாவே அனுப்பி விட்டுருங்கம்மா. குழந்தைலாம் நல்லபடியா பிறக்கட்டும். இப்ப 7வது மாசமே அனுப்பிச்சு விட்டுருங்க. குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துக்கு இங்க வர வேண்டாம். அதுக்கப்புறமா கூட்டுவாங்க. பக்கத்து தெருவுல இருந்துகிட்டு 3 மாசம்ல என் மாமன் விட மாட்டான். குழந்தை பிறந்த அடுத்த நாளே பொண்டாட்டியும் பிள்ளையும் தீட்டு வந்துருவான். நேரங்கள் சரியில்லைம்மா. பேரன் வந்த நேரம் உங்க மகனை மறுபடியும் மென்டலாக்கி விட்டுறாதீங்க. அப்புறம் உங்க மகன் காடு மலை ஏரின்னு அலைய ஆரம்பிச்சிருவான். அட கடவுளே. இப்போதைக்கு உங்க மருமகளுடைய உடல்நலம் ரொம்ப முக்கியமா. அதனால அவங்களுக்கு எந்த கவலையும் சொல்லாதீங்க. சும்மா அனுப்பி விடுற மாதிரி அனுப்பி விடுங்க. அம்மா வீட்டில் போய் ஓய்வு எடுத்துட்டு வாமா, டெலிவரி முறியட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. உங்க மகனை நீங்க இங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி வையுங்க. ஓயாம உங்க மருமகளை பார்க்க விடாதுங்க. என்னெல்லாமோ சொல்லுதீங்க, ஒன்னும் விளங்கல. எப்பதான் சரியாகும் இந்த பைத்தியம்? குழந்தைக்கு 1 வயசு முடியணுமா, அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். சரியா போச்சு போங்க. கவலைப்படாதீங்கம்மா. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா வாரம் வாரம் ஏதாவது அன்னதானம் போடுங்க. எல்லாம் சரியாகிரும். சரி ஜோசியரே, அப்ப நான் கிளம்புதேன். ஃபீஸ் எவ்வளவு? 1500மா. நீங்களும் ஆட்களை பார்த்து ரேட்டை கூட்டிட்டீங்கன்னு. சரி சரி. அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். வாவ், விஜய் சார் ரேஷன் கடையில் வந்திருக்கு. என்னது டீ? விசை ரேஷன் கடைக்கு வந்திருக்காரா? எஸ் விஜய் சார் சுகர் போடுது. சுகர்னா என்னது டீ? சீனி போடுது, சீனி சர்க்கரை போடுது. யாத்தே நான் என்ன செய்வேன்? விசை வந்திருக்காராம, சீனி போடுதாராம. இப்பவே ரேஷன் கடைக்கு போறேன் விசைய பார்க்க. ஆன்ட்டி அவர் எங்க வரல. நம்ம ஊருக்கு தாண்டி வந்திருக்காரு. வாட் a handsome சிஎம். I love சிஎம். ஏக்கா குண்டக்கா, இவ்வளவு 2 பேரும் பானுமதிட்ட ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்காளோ என்னன்னு காலு. வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. என்னடி ஏமாத்திலாம் ஒன்றும் பிடுங்கலம்மா. கல்யாணம் வருதுல, பேனர் அடிக்கணும்னு சொல்லி 10,000 கேட்டான். அவன் 3000 தான் கொடுத்தான். அதான் ஆளுக்கு பாதி பாதியா 2000மோ 1000மோ பிரிச்சுக்கிட்டோம். பாதி பாதியா பிரிச்சா 2000மோ 1000மோ வரும்னு உனக்கு எந்த அறிவாளி கணக்கு சொல்லிச்சு? நம்ம ஊர்ல நிறைய படிச்ச அந்த மூத்த மூதேவி தான் சொல்லிச்சு. சரியா போச்சு. 3000 2ஆ பிரிச்சா 1500 1500. அவ உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கா. துரோகி, என்ன ஏமாத்தினியா? ஏக்கா உங்களை நான் ஏமாத்துவேனாக்கா? எனக்கு தெரிஞ்ச கணக்க சொன்னேங்க்கா. அதுக்கு இப்படி ஒரு பேர் வந்துட்டு ஏமாத்து பேருன்னு. அப்ப நீ எனக்கு எவ்வளவு தரணும்? அப்போ நம்ம 2000 1000ன்னு பிரிச்சு எடுத்தோம். இப்போ இவங்க ஏதோ 500 1500ன்னு கணக்கு சொல்லுதாங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்னும் 2000 தரணும்க்கா. ஒழுங்கா மரியாதையா 2000 கொடுத்துரு. அப்போ என்கிட்ட ஒண்ணுமே இருக்காதுல்லக்கா. அவ 3000மும் நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரிலாம் வருது. ஏமாத்தினல உனக்கு நல்லா வேணும். கணக்கு எங்கேயோ உதைக்குத. அப்ப நமக்கு 1 பைசா கிடையாது போல தெரியுத. என்ன பனிக்குட்டி, அவசரமா எங்க கிளம்பியாச்சு? ஏட்டியலா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? ரேஷன் கடைக்கு விசை வராரு. விஜய் வராரா? நடிகர் விஜயா? ஆமாட்டி அரமண்டல். அது யார் உங்களுக்கு சொன்னாங்க? எங்களுக்கு எப்படி அந்த நியூஸ் எதுவும் வரலையே. உங்களுக்கெல்லாம் என்ன அளவு தெரியும்? என்ன மாதிரி வயசான ஆளுகளுக்கு தான் ஊர்ல என்ன நடக்குங்கிறது எல்லாம் பட்டு பட்டுன்னு நியூஸ் வரும். வாங்கிட்டு போவோம் ரேஷன் கடைக்கு. என்ன திடீர்னு விஜய் வராரு? சீனி போடுறதுக்கு வராராம். சீனி போடுறதுக்கு வராரா? அதுக்கு சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு கிளம்பி வராராக்கும். நம்ம திருநெல்வேலி மேல அவருக்கு எவ்வளவு பாசம் பார்த்தீங்களாக்கா. சீனி போடுறதுக்கு வராராம். இப்ப நம்ம எல்லாரும் லைன்ல போய் நின்று சீனி வாங்குவோமா? அவர் கையால சீனியோ அரிசியோ பருப்போ எதுவும் வாங்குறமோ இல்லையோ அவரை நான் நேர்ல பார்க்கணும். இந்த கிளம்பிதான் தெரியாம வளருது. சுந்தரி, ஆபீஸ்ல வேணா நீ அறிவாளியா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி பார்ட்டிகளை தான் நம்பணும். அவங்களுக்கு தான் உடனே நியூஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். நான் போறேம்மா விசைய பார்க்க. கேர்ள்ஸ் கிளம்புங்க, நம்ம விஜய பார்க்க போறோம். ஆமா எப்படியாவது இன்னைக்கு நம்ம பார்த்தே தீரணும். நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது தெரியுமா? நாளைக்கு அவர் கையால அரிசி பருப்பு எல்லாம் வாங்க வேணே. என் டிபில அவரை தான் நான் வைப்பேன். நானும் அவரும் அரிசி பருப்பு வாங்குற மாதிரி வைப்பேன்.
அப்போ நானும் அதே மாதிரி போட்டோ எடுத்து நானும் வைப்பேன். சரி அப்ப வாங்க நேரத்தோட போய் பார்த்துட்டு வருவோம். யோ கீதாக்கா நில்லுங்க. நான் தான் முதல்ல பார்க்கணும். வயசுக்கு ஏற்ற அறிவே கிடையாது இந்த கீதாளுக்கு. உனக்கு வயசுக்கு மீறின அறிவு கிளவி மாதிரி பண்ணிட்டட. வந்துட்டாரா வந்துட்டாரா? விஜய் வரணும்னே ஊர்பட்ட கூட்டம் வந்து நிக்குது இன்னைக்கு பார்த்து. பரவாயில்லக்கா, இந்த வெயில நம்ம வெந்து செத்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு பார்க்காம போகக்கூடாது. என் லூசுகளா, விஜய் கையால நம்ம இதெல்லாம் வாங்கணும்னா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்தீங்களாட்டி? அறிவு கெட்டவனுங்களா அப்படியே வந்து நிக்காளவோ. ஐயோ அதை மறந்துட்டோமே. யாராவது எல்லாரும் வீட்டுக்கும் போன் போட்டு சொல்லுங்க, போன் போட்டு சொல்லுங்க. நம்ம இப்ப லைனை விட்டுட்டோம்னா அப்புறம் பார்க்க முடியாது. போன் போட்டு சொல்லுங்க. சரி அப்ப நான் என் பிள்ளைகளுக்கு போன் போட்டு சொல்லுறேன். நீ உங்க அத்தை பாட்டிக்கு சொல்லு. கீதா நீ உன் மாமியாருக்கு சொல்லிட்டி. சுந்தரி நீ உன் புருஷன் ஆட்டோ கிட்ட ஒட்ட பேர் பண்ண நீ என்ன செய்ய போற? எல்லாரும் வாங்குங்க, அதுக்குள்ள என் புருஷன் வந்துட மாட்டானா? சரி சரி. பங்கஜக்கா எங்க கிளம்புதீங்க? இருட்டி லேசா வந்து கொண்டையில பூ வச்சுட்டு வந்துடுவேன். போட்டோ எடுக்கணும்ல. வயசான காலத்துல கொண்டையில பூவா? அப்ப நான் மட்டும் இப்படி வந்து நிக்கேன். நான் எப்பவுமே ரோஸோட தான் அலைவேன். எம்மாடி அதுக்குள்ள அந்த அக்கா கல்யாணம் கொண்ட போட்டு வந்துட்டு. சரியான ஆளுதான். கீதா உன் போன நல்லா இருக்குமாமா? நம்ம போட்டோ எடுத்தோம்னா நல்லா அழகா தெரியணும் பத்துக்க. என் ஃபோன் நல்லா இருக்கும்க்கா, செல்ஃபி எடுப்பேன் நான் விஜய் கூட. இக்கா என்னையும் நல்லா எடுத்துருங்கக்கா. அவர் உங்களை மட்டும் நல்லா எடுத்துட்டு அப்படி விட்டுறாதுங்க. சரி சரி. ஹலோ எடி சோனியா, இந்த ரேஷன் கார்டு இருக்கும் பத்தியா, ஸ்மார்ட் கார்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா? ஆமா நல்ல தலகளை சீவி பூ வச்சுட்டு வந்துருன்னு. நடிகர் விஜய் நம்ம முதலமைச்சர் வராராம், ரேஷன் கடைக்கு சீனி போட வராராம். ஆமா நல்லபடியா கிளம்பி வா. வேற யார்ட்டையும் சொல்லாத, கூட்டம் கூடிடுவோம். அப்புறம் நம்ம கூட்டத்துல நசிங்கிருவோம், போட்டோ எடுக்க முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் போன் அடிச்சு சொல்லி தான் கூட்டத்தை அதிகப்படுத்துறாங்கப்பா. ரேஷன் கடை ஊழியர் வந்துட்டாரு. விஜய் வராருன்னு உடனே இவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு பத்திலாக்கா? என்னம்மா ஒரே கூட்டம் கூட்டமா நிக்கீங்க? அவரு எப்போ வருவாரு? எவருமா? சீனிலாம் போட வருவார்ல அவரு. சீனி நான் தான் போடுவேன், பருப்பு நான் தான் போடுவேன். ஆமா இந்த ஐச்சோடு மூஞ்சிக்கிட்ட சீனியும் பருப்பும் வாங்குறதுக்கு தான் நம்ம வெயில கலந்து காத்து கிடக்கமாக்கும். சார் நடிகர் விஜய் இப்ப வந்து சீனி போடுவாரு. அவரு ஏமா வந்து உங்களுக்கு சீனி போட போறாரு? அப்படித்தானே எல்லாரும் சொல்லிட்டாங்க. யாருமா சொன்னது? யார் சொன்னது? இது முதல்ல இது சொன்னது யாரு? நீதானோ? நல்ல கதையா இருக்க. அப்படி எல்லா பழியும் எம்மளை போட்டுறணுன்னு பனிமலர் பாட்டி தான் சொல்லிச்சு. முன்ன நிக்கிற பாட்டி தான் சொன்னாவ. ஏதோ ஒரு ஊர்ல போய் போட்டாருன்னா எல்லா ஊர்லயும் உங்களுக்கு டெய்லி வந்து போடுவார். அவருக்கு ஒரு வேலை இல்லையோ? வாடுங்கம்மா ஓட்டம் வாடுங்க. எக்கா கூட்டத்தை களைச்சு விடுறதுக்காக பொய் சொல்லுதா இருக்கா, போவாதீங்க. சார் கூட்டம் கூட கூடாதுன்னு போய் சொல்லுதீங்களா? எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உண்மைதான். அப்ப வெயிலே காத்து கடந்து சாவுங்க. ஒருத்தருங்க வரமாட்டாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் சீனி பருப்பு அரிசி போடணும். சார் என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸுக்கு போறவன். உண்மையை சொல்லுங்க. நீ ஆபீஸுக்கும் போ, சுடுகாட்டுக்கும் போ. இங்க யாரும் வரலம்மா, வரல. யாரும் வரல. தேவையில்லாம நின்னுட்டு வெயில கிடந்து சாவ வேண்டாம், வாங்க போவோம். ஒரு மணி நேரம் பொறுத்திருந்து பாப்போமே. இப்ப அங்க சக்கா அவர் சொல்றது உண்மைதான். இவ வேணா 1 மணி நேரம் கிடக்கட்டுவா, நம்ம பாவோம். 75 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்ச நெட்டி கொண்டையில ரொம்ப முக்கியம். வாங்க போவோம். சரி. பனிமலர் பாட்டி இருக்கு, நாங்க வரல. நாங்க இங்க தான் நிக்க போறோம், நீங்க போடுங்க. ஆமா சும்மாலாம் ஒரு விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நிஜமாவே அவர் வாராரு. இவ்வளவு காத்து கிடக்கட்டும், நம்ம போவோம். ஏட்டி வெயில கிடந்து செதுறாதீங்க, வாங்கட்டி. எண்ணி போமா பனிக்குட்டி. பனிக்குட்டி பின்னாடி நிப்போம், அப்பதான் விஜய் சாரை பார்க்க முடியும். நல்ல வெயில கடந்து காயட்டும் இவ்வளவோ. இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் சார் கையால தான் நான் சீனி வாங்குவேன். இந்த கோண வாங்கி மூஞ்சிக்கிட்டலாம் நான் வாங்க மாட்டேன். அப்ப நீ இங்கேயே காஞ்சிட்டு கடை. வெயில் என்ன மரிமாண்டே பொழக்கு எம்மாடியோ.